ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது வந்து விஷுவலைசேஷன், விஷன் போர்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஃபாலோவும் பண்ணியிருப்பாங்க. பட் விஷுவலைசேஷனில் விஷன் போர்டு இஸ் நத்திங். சப்போஸ் கார் உங்கள் இலக்காக இருக்கும் பட்சத்தில் அல்லது ஒரு வாட்சோ இல்லை வாட் எவர் மேபி ஒரு மெட்டலிஸ்டிக்காக இருக்கும் பட்சத்தில் ஒரு வேர்ல்டு டூர் போது உங்களுடைய கோலாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிக்சர்ஸை நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய வால்பேப்பர்ஸ்லேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் உங்கள் பெட்ரூமில் அந்த ஃபோட்டோஸை ஒரு விஷன் போர்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கும் பட்சத்தில் அது திரும்ப பார்க்கும் பட்சத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய என்ன அலைகள் வந்து சீக்கிரம் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை உங்களுக்கு இருக்கும். இது விஷன் போர்டோட வேலை. ப்ளஸ் விஷுவலைசேஷன் நம்மளுடைய இமேஜினேஷனுடைய உதவி மூலமா நம்மளுடைய கோலை அடைஞ்ச மாதிரி, ஸோ அந்த வழி இருக்குது, ஸோ எப்படி அதை நம்ம அடைய போகிறோம், ஸோ இந்த விஷயங்களை இமேஜின் பண்ணி ஆல்ரெடி அதை அடைஞ்ச மாதிரி நம்ம கற்பனை பண்ணுறது. ஸோ நம்ம அகக்காட்சி வழியாக அதை இமேஜின் பண்ணி ஸோ அதை நம்ம அடையிற மாதிரி நம்ம காட்சிப்படுறது தான் விஷுவலைசேஷன். மேக்ஸிமம் எல்லாருமே இந்த விஷுவலைசேஷன் வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவ் விஷுவலைசேஷனுக்கு போயிருவோம். தட் இஸ் ஒரு விஷயம் அடையும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எங்கெங்கே வரும், அந்த ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்குள்ள போயிடுவோம். ஸோ நம்ம நெகட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம், கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு தெரியாது. எதை நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஒத்த விஷயங்கள்லாம் லைஃப்பில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் விஷுவலைசேஷனுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை நம்ம இந்த ஃபவுண்டேஷன் டெக்னிக்ஸை ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து இன்னும் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. அது பொழுது பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஜஸ்ட் கோயிங் வித் ப்ராப்பர் டீடைல்ஸ், அதாவது எந்த விதமான அன்வான்ட் கண்டென்ட், அதாவது உங்கள் கோல் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள் எதையுமே உள்ளே எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்பீடப் ஆகும். லைக் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நம்மளுடைய ஆசையை சொல்லிவிட்டு அதை குடிக்கிறது. ஸோ வாட்டர் வி ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம் வாட்டருடைய பவர் என்ன அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கேன் செக் இட் அவுட். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி ஈஸி. தட் இஸ் நம்ம குடிக்கிற தண்ணியில் 1 or 2 டைம்ஸ் நம்மளுடைய விஷயம் அதில் சொல்லிவிட்டு நம்ம அந்த தண்ணியை குடிச்சிடலாம்.